அஸ்வகந்திகமாக சுத்தி மிக மிக முக்கியம். எல்லா சித்த மருத்துவ தயாரிப்புகளும் மூலப்பொருளை சுத்தி செய்தல்னு சொல்லணும். சுத்தி செய்தல்னா நாட் ஜஸ்ட் கிளீனிங். சுத்தி செய்வது என்பது அந்த அஸ்வகந்தி சூரணத்தை டிப்ரெஷனுக்கு கொடுப்பாங்க, ஆன்சைட்டி கொடுப்பாங்க, உறக்கமின்மைக்கு கொடுப்பாங்க, உடல் தளர்ச்சிக்கு கொடுப்பாங்க, ஒரு வேகமின்மைக்கு கொடுப்பாங்க. இத்தனைக்கும் எதை கொடுப்பாங்கன்னா அஸ்வகந்தி கொடுத்துருவாங்க. பல நோய்களுக்கு மருந்து கொடுக்குற போது அஸ்வகந்தி ஒரு பேஸாகவும் கொடுத்துருவாங்க சித்த மருத்துவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அஸ்வகந்தி கொடிய சூளை நோய், வயிற்றிலே ஆறாத புண்ணாக இருக்கிற சூளை நோயை குணப்படுத்தும். சூளைனா அல்சர். சூளைனா சூலத்தால் குத்தியதை போல வலி தருகிற நோய் சூளை நோய். வயிற்றில் வந்தால் அதுக்கு பேர் குடற்சூளை. அதே சூளை கணுக்களில் வந்தால் அதுக்கு பேர் கணுச்சூளை. தலையிலே வலி தாங்கும்னா அதுக்கு பேர் கபால சூளை. இப்போ சூளை என்பது வெப்பம் தட்பம் மிஞ்சி முசி உரு தோஷம், மூக்கிலே வருகிற தோஷம் ஜலதோஷம், தோஷமும் போகும். மோக அனல் உண்டாம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோக அனல் உண்டாம். மோக அனல் என்பது காம உந்துதல், லிபிடோன்னு சொல்லுவாங்க. மோக அனல், காம அனல், கலவி அனல். ஆண் பெண் சேருவதற்கு உடல் ரீதியாக இருக்கிற உணர்வு வேற, உள்ள ரீதியாக இருக்கிற உணர்வு வேறு. அதில் பூனைக்காளி, பூமி சர்க்கரை, நிலப்பனை, இந்த கிழங்குகளை எல்லாம் அதில் சேர்த்து, இந்த மூலிகைகளை எல்லாம் சேர்த்து செய்கிற போது அது ஒரு ஆண்மை ஊக்கியாக பல மடங்கு பலம் பெற்று விடுகிறது. அதனுடைய ஒரு கேரக்டர் மட்டும் எக்ஸால்ட் பண்ணிடணும். ஜென்ரலாக ஹெல்த் வேணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், சோர்வே இருக்காதுமா. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில பொதுவாகவே நீங்க சித்தர்கள் நம்மளுடைய வாழ்வியலுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து எங்களுக்காக சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த அமுக்ரா, இதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இது பயன்படுத்துறதுனால என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், அதை பத்தி சொல்லுங்க சார். அமுக்ரா அப்படிங்கிறதுமா வடமொழியில் அஸ்வகந்தின்னு சொல்லுவாங்க. அஸ்வம்னா குதிரை, கந்தின்னா யானை. குதிரையினுடைய வேகமும் யானையினுடைய பலமும் கொடுக்கத்தக்க ஒரே மூலிகை அஸ்வகந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. இன்னொரு பொருளும் சொல்லுவாங்க. அது அதனுடைய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா குதிரை ஸ்மெல் வரும். கந்தம்னா வாசம், அஸ்வகந்தம் குதிரை வாசம் அடிக்கிற தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அஸ்வகந்தி சித்த ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய அடித்தளம்னு சொல்லுவார். எந்த நோய் இருந்தாலும், எந்த நோயும் இல்லாமல் இருந்தாலும், ஒரு ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அஸ்வகந்தி தான் ஒரு சிறந்த பேஸ். சித்தாவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த கம்ப்ளைண்ட்டுன்னு போனாலும் அதில் அமுக்கரா சூரணம் எழுதியிருப்பாங்க. இந்த அமுக்கரா சூரணம் அல்லது அஸ்வகந்தி சூரணம் பல வகையான நன்மைகளை நம்ம உடலுக்கு தரக்கூடியது, ஒத்தை மூலிகையாக. அதை ஆராய்ச்சிகள் என்ன கண்டுபிடிச்சாங்க, சீன தேசத்தில் ஜென்சிங்னு ஒரு மூலிகை இருக்குது, நர்வ் டானிக். அதை உலகம் முழுக்க அவங்க ரொம்ப ஹெவியாக ப்ரமோட் பண்ணிட்டாங்க. ரொம்ப காஸ்ட்லி கேப்சூல்ஸ் அது. இந்த அஸ்வகந்தி என்பதும் அமுக்கரா என்பதும் ஜென்சிங்குக்கு நிகரான மூலிகை என்று ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. இந்த அமுக்கராவை சூரணமாக கொடுப்பார்கள், அதை அரிஷ்டமாக கொடுப்பார்கள், லேகியமாக கொடுப்பார்கள். சிலர் அதை நெய்யிலே சேர்த்து அஸ்வகந்தி நெய்யாக கூட கொடுக்கிறார்கள். பல பல வடிவங்களில் அஸ்வகந்தியை பயன்படுத்துவாங்க. அஸ்வகந்தியை சூரணம் என்று கடைகளிலே 2 வகையாக 2 வடிவங்களிலே விற்பார்கள். ஒன்று தனி அஸ்வகந்தி அப்படியே அரைச்சி பவுடர் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று சித்தர்கள் சொல்லி இருக்கிற அஸ்வகந்தி சூரணம் அல்லது அமுக்கரா சூரணம் என்று அதனோடு சில மூலிகைகளை சேர்த்து ஒன்று செய்திருப்பாங்க. ரெண்டும் சொல்லியிருப்பாங்க.
பொதுமக்களுக்கு தெரியாது இதெல்லாம். விலை கம்மியாக இருக்குது அதை வாங்கிக்கோ அப்படின்னா அஸ்வகந்தி அரைச்சி அதுக்கு வாங்கிடுவாங்க. அஸ்வகந்திக்குமா சுத்தி மிக மிக முக்கியம். எல்லா சித்த மருத்துவ தயாரிப்புகளும் மூலப்பொருளை சுத்தி செய்தல்னு சொல்லுவோம். சுத்தி செய்தல்னா நாட் ஜஸ்ட் கிளீனிங். சுத்தி செய்வது என்பது அதில் இருக்கிற தகாத பண்புகளை அகற்றி தக்க பண்புகளை கூட்டி மருந்தை என்ரிச் பண்ணுறதுக்கு பேர் தான் சுத்தின்னு பேர். சுத்தி இஸ் நாட் கிளீனிங். இப்போ அஸ்வகந்திக்கு சுத்தி என்னன்னாமா, அஸ்வகந்தியை பாலில் அவித்து எடுத்தால்தான் அந்த சூரணம் நற்பலனை கொடுக்கும். நாங்கள் அஸ்வகந்தி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம், அமுக்கரா கிழங்கு வாங்கிட்டு வந்து அது பச்சையாக இருந்தாலும் சரி காய்ந்து இருந்தாலும் சரி அமுக்கரா கிழங்கை பாலில் முக்க போட்டு, பசும்பால் இஸ் ஆல்வேஸ் பெட்டர், அதை வேக வைத்து முழுக்க அந்த பால் சுண்டுகிற அளவுக்கு வேக வைத்து எடுத்து அதை உலர்த்தி அதுக்கப்புறம் தான் பயன்படுத்துவோம். அதுதான் சரியான சுத்தி முறை. அஸ்வகந்தி சூரணம்னு சொல்லி பொடியாக விற்கிறது வேற, அது அவங்கள விட்டுவிடும் நாம. ஆனால் அஸ்வகந்தி சூரணம்னு சித்தர்கள் சொன்ன பாகம் என்னன்னு சொன்னால், அஸ்வகந்தி, சுக்கு மிளகு திப்பிலி, ஏலம், கிராம்பு அண்டு சிறுநாகப்பூ, இந்த 7ம் சேர்ந்து செய்யப்படுவதுதான் சித்தர்கள் சொல்லியிருக்கிற அமுக்கரா சூரணத்தினுடைய பாகம். ஓகே, இது எந்த நோய் நிலைகளுக்கு நம்ம பயன்படுத்தினா நல்ல பலன் தரும் சார்? பொதுவாக இப்போ சித்த மருத்துவர்கள் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோன்னா, எனக்கு எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குதுங்க, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. எல்லாருக்கும் இருக்கிற த பெஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் ஆல் டயர்ட்னஸ் அண்ட் வீக்னஸ் அஸ்வகந்தி சூரணம். அசதி, சோர்வு இதை அகற்றுவதற்கு அஸ்வகந்தி சூரணத்தை பயன்படுத்துவார்கள். எதுன்னு நான் சொன்ன பாருங்க, அந்த அஸ்வகந்தி சூரணம் சித்தர்கள் சொன்ன முறையில். இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, மன அழுத்தம், டிப்ரெஷன், ரொம்ப அது வேடிக்கை என்னென்னா அதில் 2 சக்தி அதுக்குள்ளே இருக்கிறது. என்ன பண்ணிட்டாங்க, இந்த அமுக்கரா சூரணத்தை அல்லது அஸ்வகந்தி சூரணத்தை ஒரு லிபிடோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு மருந்தாக எல்லாரும் ஒரு பேர் வச்சுட்டாங்க அதுக்கு. ஆனால் அது மட்டுமல்ல, இந்த நர்வ் அண்ட் மசில் டானிக், நரம்பையும் தசையும் வலுவூட்டுகிற ஆற்றல் பெற்றது. இன்னொன்று, அந்த அஸ்வகந்தி சூரணத்தை டிப்ரெஷனுக்கு கொடுப்பாங்க, ஆன்சைட்டி கொடுப்பாங்க, உறக்கமின்மைக்கு கொடுப்பாங்க, உடல் தளர்ச்சிக்கு கொடுப்பாங்க, ஒரு வேகமின்மைக்கு கொடுப்பாங்க. இத்தனைக்கும் எதை கொடுப்பாங்கன்னா அஸ்வகந்தியை கொடுத்துருவாங்க. பல நோய்களுக்கு மருந்து கொடுக்குற போது அஸ்வகந்தி ஒரு பேஸாகவும் கொடுத்துருவாங்க சித்த மருத்துவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அஸ்வகந்தி ஒரு ஜென்ரல் டானிக். இது ஒன்று. இது எப்படி பயன்படுத்தணும் சார்? சூரணமாக இருந்தால் அந்த சூரணத்தை கொஞ்சம் தேனிலே குழைத்து சாப்பிடலாம். அல்லது அஸ்வகந்தி சூரணம் சர்க்கரையோடு சேர்த்து செய்யப்படுகிறது, அது அப்படியே பாலில் கலந்து கொஞ்சம் இனிப்பு சேர்த்து சாப்பிடலாம். அஸ்வகந்தி லேகியம் அல்லது அமுக்கரா லேகியம் இருக்குது. அமுக்கரா லேகியத்தை அப்படியே ஒரு இப்போ குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று, குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், முதியவர்கள், வாலிபர்கள், வயோதி எல்லாருக்கும் கொடுக்கலாம் அஸ்வகந்தியை. யாருக்கும் செரிமான பிழையே வராது, எல்லாருக்கும் அந்த பலனை கொடுக்கும். இந்த லேகியத்துக்கும் பொடி இது 2த்துக்குமான வித்தியாசம் என்ன சார்? ஃபார்ம் வேறையா இருந்தாலும் பலன் ஒன்று தானா? பலன் ஒன்று தான், ஆனால் லேகியத்தில் இன்னும் கொஞ்சம் பலனை கூட்ட முடியும். சில நேரங்களில் லேகியத்தை எல்லாரும் கையாள முடியாது. ஏன்னா அதில் நெய் இருக்கிறது, தேன் இருக்கிறது. டயபெட்டிக் பீப்புள் அண்ட் ஹை கொலஸ்ட்ரால் பீப்புள் வந்து அதை கொஞ்சம் தயங்குவார்கள். ஆனால் அது அரிஷ்டமாக இருந்தது. ஆயுர்வேதாவில் அஸ்வகந்தா அரிஷ்டம் என்று இருக்குது. அரிஷ்டமாக இருந்தால் அந்த பிரச்சனை வராது. சிரப் மாதிரி இருக்கும். சிறப்பு. இப்போ அதே சிறப்பை சுகர் ஃப்ரீயாக பண்ணியிருந்தால் இன்னும் யாருக்கும் டயபெட்டிக் பீப்புள் கூட ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ அஸ்வகந்தி வந்து அமுக்கரா வந்து என்னென்ன நோய்களுக்கெல்லாம் அது பலன் தரும் என்று தேரையர் சொல்கிறார். கொஞ்சம் துவர்ப்பாம் கொடிய கஞ்சூலை அறிவிஞ்சு கரப்பான் வெப்பு தட்பு மிஞ்சி விசி ஒரு முசியுறு தோஷமும் போம் அஸ்வகந்திக்கு என்று அறி என்று ஒரு பாடலில் சொல்வார். எத்தனை சொல்கிறார் பாருங்க. கொஞ்சம் துவர்ப்பாம், கொஞ்சம் துவர்ப்பு ருச்சி உடையது, நான் கசக்காத அஸ்வகந்தி. கொஞ்சம் துவர்ப்பாம் கொடிய சூளை நோய், வயிற்றிலே ஆறாத புண்ணாக இருக்கிற சூளை நோயை குணப்படுத்தும். சூளைனா அல்சர். சூளைனா சூலத்தால் குத்தியதை போல வலி தருகிற நோய் சூளை நோய். வயிற்றில் வந்தால் அதுக்கு பேர் குடற்சூளை. அதே சூளை கணுக்களில் வந்தால் அதுக்கு பேர் கணுச்சூளை. தலையிலே வலி தாங்கும்னா அதுக்கு பேர் கபால சூளை. இப்போ சூளை என்பது வலியை குறிப்பிடுவதற்கு உபயோகப்படுத்துகிற ஒரு சொல். அது எதுக்கு வேணாலும் பயன்படுத்துவார்கள். சூளை அறி விஞ்சு கரப்பான், மேலே வருகிற சரும நோய்களுக்கு. கொஞ்சம் துவர்ப்பாம் கொடிய கஞ்சூலை அறி விஞ்சு கரப்பான் பாண்டு.
பாண்டு என்பது அனீமியா. அப்போ இதை சாப்பிடுகிற போது அவர்களுக்கு ஒரு தெம்பும் பலமும் வருகிறதுனா என்ன காரணம்னா, அது அனீமியாவையும் சரி செய்கிறது, நரம்பையும் தசையும் பலமூட்டுகிறது. இப்போ கொஞ்சம் துவர்ப்பாம் கொடியகன் சோலையறி விஞ்சு கரப்பான் வெப்ப பாண்டு நோய் வெப்ப தட்பு முஞ்சி முசி ஒரு தோஷம். இல்லை, சித்தர்களுடைய பாராட்டத்தக்க ஆய்வு என்னென்னாமா, நம்ம எல்லோரும் சளி கோல்டில் தான் பிடிக்கும்னு பொதுவாக நம்புவார்கள். சளி அதிக குளிர்ச்சியிலும் பிடிக்கும், அதிக வெப்பத்திலும் பிடிக்கும். வெப்பம் கூடினாலும் தட்பம் கூடினாலும், வெப்பம்னா சூடு, தட்பம்னா குளிர்ச்சி, வெப்பம் தட்பம் மிஞ்சி முசி உரு தோஷம், மூக்கிலே வருகிற தோஷம் ஜலதோஷம், தோஷமும் போம். மோக அனல் உண்டாம். தட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். மோக அனல் உண்டாம். மோக அனல் என்பது காம உந்துதல், லிபிடோன்னு சொல்லுவாங்க. இப்போ மோக அனல், காம அனல், கலவி அனல், ஆண் பெண் சேருவதற்கு உடல் ரீதியாக இருக்கிற உணர்வு வேற, உள்ள ரீதியாக இருக்கிற உணர்வு வேற. அந்த உந்துதல் வேணும். அந்த உந்துதலை இருபாலருக்கும் கொடுக்கிற சக்தி இதற்கு இருக்கிறதா. அதனால ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாக பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இந்த இல்லற வாழ்க்கையில் அவ்வளோ பிடித்தம் இருப்பதில்லை. குறிப்பாக 2 குழந்தைகள் வந்துட்டால் அதுக்கப்புறம் அவங்க கமிட்மெண்ட்லேயே போயிடுறாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த ஹார்மோன் லெவல் அவங்களுக்கு குறைஞ்சி போகிறது. இன்னொன்று, எல்லாரும் வித்தியாசம் இல்லாத ஒபேஸ் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுறது, அந்த உந்துதல் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருது. அதனால் அதை சொல்கிறாரு, மோக அனல் உண்டாம். அசுகந்தி ஆண் பெண் இருபாலருக்கும் இல்லறத்தில் நாட்டத்தை ஏற்படுத்துகிற ஆற்றல் பெற்றது. மோக அனல் உண்டாம். அஸ்வகந்திக்கு என்று தெரிந்து கொள்ள என்று சொல்லுகிறார். அப்போது அஸ்வகந்தியை சூரணமாவோ அரிஷ்டமாவோ டானிக்காவோ எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஒன்று கவனமாக இருக்கணும், அஸ்வகந்தி லேகியம் எடுத்துக்கொள்ளுகிற போது கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் அண்ட் சுகர் உள்ளவர்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நல்ல நடைப்பயிற்சி பண்ணிட்டு தான் ஒன்றும் பண்ணாது. அதில் என்ன கொஞ்சம் இருக்கிறது ஸ்வீட். அது அஸ்வகந்தி பொதுவாக அமுக்கரா மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆண் பெண் இருபாலருக்கும் பலத்தையும் திடத்தையும் ஊட்டுகிற ஒரு பேசிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இது இப்போ என்ன அளவில் எடுத்துக்கணும், எந்த நேரத்தில் எடுத்துக்கணும் சார்? பொதுவாக அஸ்வகந்தி சூரணத்தை 2 வேளை கொடுப்பாங்கம்மா மருத்துவர்கள் எல்லாரும். என்னுடைய ப்ராக்டிஸ்னால் அப்படி தான் கொடுப்பேன். காலை மாலை 2 வேளை உணவுக்கு முன் அந்த பாலில் சாப்பிட்லாம், அது நல்லாயிருக்கும். இல்லை சுடு தண்ணியில் கலந்து சாப்பிட்லாம். சரி, இது எப்போ சாப்பிட்றது? காலை மாலை 2 வேளை. எவ்வளவு சாப்பிடுவது? இப்போ குழந்தைகளாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. சில குழந்தைகள் நோஞ்சானா இருக்கும், உடம்பு பிடிக்காது. அதுக்கெல்லாம் அசுகந்தி லேகியம் கொடுக்கலாம், அசுகந்தி சூரணமாக கொடுக்கலாம். இப்போ சூரணமாக கொடுத்தோம்னா 1 கிராம் கொடுத்தா போகிறோம் ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்கிற பையனுக்கு. பெரியவங்க 2 அல்லது 3 கிராம் எடுத்துக்கொள்ளலாம். லேகியமாக இருந்தால் குழந்தைகளுக்கு 1 கிராம் 2 கிராம் கொடுத்தா போகிறோம். நான் பெரியவர்கள் வளர்ந்தவர்கள் காம எழுச்சி வேணும், இல்லற நாட்டம் வேணும் அப்படின்னு விரும்புபவர்களாக இருந்தால் 6 கிராம் எடுத்துக்கொள்ள வேணும் ஒரு வேளைக்கு. இப்போ 2 வேளை 6 கிராம் எடுத்தால் அந்த வித்தியாசத்தை வெகு விரைவில் சில வாரங்கள் மாதங்களுக்குள்ளே அவர்களால் அதை உணர முடியும். இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் லேகியம் எடுக்கலாம். டயபெட்டிக்கை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அஸ்வகந்தி ஜென்சிங்க்கு நிகரானதுன்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க. காரணம், அதில் 2 முக்கியமான காம்பவுண்ட் இருக்கிறதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று விதனோலைட் என்று ஒரு காம்பவுண்ட், இன்னொன்று சாம்னிஃபரின் என்று ஒரு காம்பவுண்ட். இந்த 2 காம்பவுண்டுமே இது ஆக்ட் ஆன் நர்வஸ் சிஸ்டம் என்று ஆய்வுகள் வந்துடுது. த ரிலீவ் டிஸ்ட்ரெஸ். அதை விட ஒரு ஆராய்ச்சி போட்டிருக்கான், ஆன்டி கேன்சரஸ்ன்னு போட்டிருக்கான். புற்றுநோய் வருவதையும் தடுக்கிற ஆற்றல் அசுகந்திக்கு இருக்கிறது. ஓகே, இப்போ ஒவ்வொரு நோய் நிலைக்கு யாரெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ ஒருத்தங்க ஹெல்தியா இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க பயன்படுத்தலாம். அசுகந்தியை யார் வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் எந்த கெமிக்கலுமே கிடையாது, அது கிழங்கு. இப்போ நீங்கள் கேரட் எவ்வளோ நாள் சாப்பிட்லாம், பீன்ஸ் எவ்வளோ நாள் சாப்பிட்லாம், உருளைக்கிழங்கு எவ்வளோ நாள் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா எப்படி நான் பதில் சொல்ல முடியாமல் நிற்பனும். அப்படி நிற்க வேண்டியிருக்கிறது அசுகந்தியை பொறுத்தவரை. ஏன்னா அசுகந்தி அந்த பாலில் அவிச்சிட்டோம்னா
அதில் இருக்கிற எந்த விரும்பத்தகாத பண்புகளும் இல்லாத பூரண மருந்தாக எடுத்தது. அதில் செய்திருக்கணும். அதை இன்னொன்று அதை பேஸாக பயன்படுத்தி அது எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தலாம். சளி இருந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏற்கனவே அதில் சுக்கு மிளகு திப்பிலி சேர்த்துருக்கோம். சளிக்கு அது ஒரு நல்ல மருந்து. ஆண்மை ஊக்கியாக வரணும். இப்போ நான் வந்து அகல பண்ணியிருப்பதனுடைய நோக்கமே ஆண்மை ஊக்கியாக தான். அதில் பூனைக்காளி, பூமி சர்க்கரை, நிலப்பனை இந்த கிழங்குகளை எல்லாம் அதில் சேர்த்து, இந்த மூலிகைகளை எல்லாம் சேர்த்து செய்கிற போது அது ஒரு ஆண்மை ஊக்கியாக பல மடங்கு பலம் பெற்று விடுகிறது. அதனுடைய ஒரு கேரக்டர் மட்டும் எக்ஸால் பண்ணிடுறோம். ஜென்ரலாக ஹெல்த் வேணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். சோர்வே இருக்காதுமா. யூ கேன் பி ஆக்டிவ் த்ரூ அவுட் த டே, யூ கேன் ஒர்க் அண்ட் ஸ்டில் யூ வில் நாட் ஃபீல் டயர்ட். அந்த மாதிரி ஒரு களைப்பற்ற, சோர்வற்ற, எப்பொழுதும் விழிப்போடும் முனைப்போடும் இருக்கிற திடத்தை அஸ்வகந்தி கொடுக்கும், முக்கரா கொடுக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து இந்த அஸ்வகந்தாவை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இதை பயன்படுத்தும் போது, யார் யார் எந்தெந்த அளவுகளில் இதை எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.